ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு விலையேற பெற்ற நேரம் நம்முடைய ஆண்டவரின் வார்த்தைகளை தியானிக்க இந்த காலை நேரத்தில் உங்களிடத்தில் வருகிறேன். 7 மணி ஆயிடுச்சுங்க. ஒவ்வொரு நாளும் அனுதின தியானம் 7 மணிக்கு தமிழில், தெலுங்கில், ஹிந்தியில, அது மட்டுமல்ல மலையாளத்திலும், இப்படி எத்தனையோ லாங்குவேஜஸ்ல யூடியூப் மூலமாக டிவி ப்ரோக்ராம்ஸ் வழியாக உங்களை சந்திக்க முயற்சிக்கிறோம். உங்களுக்கு மற்ற மொழி பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா நீங்க இந்த விதத்துல யூடியூப் மூலமாக இந்த நிகழ்ச்சிகளை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருங்க. அநேகரும் அவருடைய வசனத்தினால பலப்படும்படிக்கு ஜெபத்தோடு கூட நீங்க இந்த நிகழ்ச்சிகளை மற்றவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க செய்கிறீங்க என்பதை எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம் என்று உமக்கு தெரியுமே. ஒவ்வொரு நேரம் நாங்கள் சோர்ந்து இருக்கும் போது நீர் எங்களோடு இருக்கிறீங்க என்ற தைரியம், தூக்கி எடுக்கக்கூடிய, பலப்படுத்தக்கூடிய பெரிய தேவனாக நீர் இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம். உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களை தேற்றும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென் சொன்னீங்களா? ஆமென் சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. ஆமென் என்றால் அப்படியே ஆக கடவுது என்று அர்த்தம். ஒருவர் ஜெபித்த பிறகு நம்ம எல்லாரும் ஆமேன்னு சொல்லும்போது நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜெபித்தது போல, நம்ம அவ்வளவு பேரும் தேவனை நோக்கி ஜெபித்தது போல தேவன் நம்முடைய ஜெபங்களை அங்கீகரிப்பாரு. ஆகாயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். இது சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தை. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள், பக்தர்கள் அவங்க தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது அவங்க இப்படியாக கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அல்லது கர்த்தர் உரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அவருடைய வார்த்தை என்பதை நிச்சயமா பயன்படுத்துவாங்க. அஃப்கோர்ஸ் இன்றைக்கு the word of God says, டாக்டர் பில்லி கிரஹாம் அவருடைய தேவ செய்திகள்ல எத்தனையோ முறை the Bible says, the Bible says, the Bible says என்று சொல்லுவார். இன்றைக்கு சில ஊழியக்காரங்க நான் சொல்லுகிறேன்னு அது சடனா வந்துடும்லங்க. நான் சொன்னா யாருங்க கேட்பாங்க? தேவனுடைய வார்த்தை சொல்லுவதை சொன்னால் அதை கேட்கிறவங்க இருப்பாங்க, விசுவாசிக்கிறவங்க இருப்பாங்க, தேவனுடைய அற்புதங்கள் நடக்கும். உங்களில் கூட சிலர் உங்களுடைய தேவ செய்தியை கேட்டு நாங்க பலப்படுகிறோம், உங்க வார்த்தைகளால் ஆசீர்வதிக்கப்படுறோம்னு சொல்றீங்க. அது என் வார்த்தை இல்லைங்க, தேவனுடைய வார்த்தைகள். தேவன் அதை என் மூலமாக உங்களுக்கு கேட்க செய்யும் போது வசனத்துல இருக்கிற சக்தி, வசனம் நமக்கு நம்முடைய மனக்கண்களை திறக்கிறதுனாலே, கேட்பதினாலே விசுவாசம் வரும். ஆகவே நம்முடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது. தேவனுடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளதுங்க. வெறும் மனுஷ வார்த்தைங்க யாரையும் மாற்றாது. தேவனுடைய வசனம் வல்லமை உள்ளதாகவே அது மனுஷங்க இருதயத்தை கரைக்கிறது. அது மனுஷங்க இதயத்திலே உணர்த்துகிறது. வசனம் மனக்கண்களை திறக்கிறது. கர்த்தர் இங்கே சொல்லுகிறார் இந்த செருபாபேலின் இடத்தில். செருபாபேல் என்னும் பெயர் இங்கே அதிகமா பார்க்கிறோம். அந்த நபர் யார் என்பது இங்கேயே தெளிவா இருக்கு. என் ஊழியக்காரனாகிய செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல். அன்றைக்கு அடிமைத்தனத்திலே பாபிலோனிலே அடிமைகளாக இஸ்ரவேல் இருந்தபோது அங்கே பிறந்தார் இவர். அடிமைகள் நடுவே பிறந்தாலும் அடிமை புத்தி இல்லாமல் நான் தேவனுடைய பிள்ளை என்று உணர்ந்து பாபிலோனிலிருந்து வெளியே வந்தபோது அந்நாட்களில் தேவாலயத்தை திரும்ப கட்டுவதிலே முன்னாடி நின்று தலைவனாக செருபாபேல் அங்கே அந்த ஆலயத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க தேவனுடைய கையில் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர். இதை நம்ம ஒரு சாயலாக பார்த்தா, இயேசு கிறிஸ்து கெட்டுப்போன, அழிந்து போகிற, நாசமடைந்த
நம்மை மீண்டும் புதிதாக்குவதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு. இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாட்களில் கட்டுவேன்னு சொன்னார்ல. எப்படி 3 நாள்ல நடக்கும்? வருஷ கணக்கில் கட்டின சாலமோன் கட்டின இந்த ஆலயத்தை எப்படி நீ இடித்து போடுவாய் என்று நினைச்சாங்களே தவிர, அவர் பேசினது அந்த பில்டிங்கை குறித்து அல்ல, தம் சரீரத்தை குறித்து என்பதை அவர்களால் உணர முடியவில்லை. இங்கே செருபாபேல் என்கிற நபரை நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீங்க பைபிள் வாசிக்கும் போது இது ஒரு கதை புத்தகம் போல வாசிக்காம உங்களோடு தேவன் பேசுகிறது போல வாசித்தா, இங்கே அந்த செருபாபேல் என்கிற இடத்துல உங்க பெயரை வைத்தா செட் ஆயிடும். பாருங்க, ஜெயபால், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உங்க பெயரை அங்க வைத்து வாசிங்க. ஆமா, தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். உன்னை அவர் உருவாக்கி கொண்டாரு, சிருஷ்டித்து கொண்டாரு. உன்னை அவர் நேசிக்கிறாரு, உயிர் வாழ செய்கிறாரு. உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அது அவராலே கொடுக்கப்பட்டது. எல்லாவற்றை விட முக்கியமாக அவர் உன்னை தெரிந்து கொண்டார். ஏற்படுத்திக் கொள்வதுன்னு சொல்லுவோம் பாருங்க. உன்னை தெரிந்து கொண்டேன் என்றால், ஒரு ஷாப்க்கு போயிட்டு அநேக துணிமணிகள் அங்க போட்டிருக்கும் போது, பொதுவா பெண்கள் ஒரு சாரி வாங்கணும்னா அங்க இருக்கிற 100 புடவையும் கீழே இறக்குவாங்கல்ல. அது எல்லாம் இது வேணாம், இது வேணும், இது வேணும் என்று எடுத்து வைப்பாங்க பாருங்க. அதுபோல தேவன் எதற்கோ நம்மில் சிலரை, அவரை நேசிக்கிறவர்களை, உண்மையாக இருப்பவர்களை, தாழ்மையுள்ளவர்களை, அவரை தேடுகிறவர்களை தேவன் முன்னமே ஆராய்ந்து அவர்களை விசேஷப்படுத்திக் கொண்டார். அவர்களை ஏற்படுத்திக் கொள்ளுகிறாரு. எஸ், இந்த நபர் எனக்கு வேண்டும். தேவன் உங்களை தெரிந்து கொண்டாரோ என்னமோ, நீங்க எப்பயாவது கவனிச்சிங்களா? தேவன் ஏற்படுத்திக் கொள்ளும் போது அவருக்கு ஒரு வேலை இல்லைங்க, அவருடைய வேலையை சகல சிருஷ்டியும் காண்பிக்குது. அவர் நல்ல தோட்டக்காரர், அவர் நல்ல மேய்ப்பர், அவர் நல்ல டாக்டர், வைத்தியர், அவர் நல்ல பிரீச்சர், பிரசங்கியார், போதகர். பாத்தீங்களா? சோ அவர் தம்முடைய போதனையில் நம்மை, அவருடைய போதனையை அறிவிக்கிறவங்களா இருக்கணும்னு, அவர் அன்பை பகிர்கிறவங்களா இருக்கணும்னு, அவருடைய நாமத்தில் சுகப்படுத்துகிறவர்களா இருக்கணும்னு, அவருடைய நாமத்தில் ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறவர்களா இருக்கணும்னு, தேவனுடைய ஊழியம் என்னும் விவசாயம் செய்யணும்னு, மனுஷரை பிடிக்கிற மீனவரா நம்ம இருக்கணும்னு, அவர் பலவிதமான வேலைகளுக்காக, எந்த வேலையானாலும் ஆத்துமாக்கள் நித்திய நரகத்துக்கு போகாம ரட்சிக்கப்படும்படி வேலையில் சிலரை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. எல்லாரும் பாஸ்டர்ஸ் ஆயிட்டா கேட்கிறவங்க யாருங்க? எல்லாரும் ஊழியத்துக்கு வரும்னா செய்யறது என்ன இருக்கும்? எதற்கோ சிலரை அவர் ஏற்படுத்தி கொண்டு அவருடைய ஊழியக்காரராக, போதகராக, தம் அன்பை பகிர்கிறவர்களாய், தம்முடைய தூதராக, தம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க அவர் தெரிந்து கொண்டார், ஏற்படுத்திக் கொள்ளுகிறார். செருபாபேலே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இன்றைக்கு நீங்க உங்க வீட்டில உங்க அறைக்குள்ள சென்று கதவை பூட்டி ஜெபிங்க. என் பேர்ல உங்க சித்தம் என்ன ஆண்டவரே? என்னை எதற்கு பிறக்க செய்தீங்க? எனக்குள்ள இருக்கிற விசேஷம் என்ன? எனக்கு ஏன் இந்த ஊழிய பாரத்தை கொடுத்தீங்க? எதற்காக என்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறீங்க? நீர் என்னை தெரிந்து கொண்டீரா? நான் உமக்கு வேண்டுமா என்று அவரை கேளுங்க. எவ்வளவோ தெளிவாக தேவன் இன்னும் அதிகமா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன், உங்களுக்கு உறுதி செய்வாருங்க. எதற்கு தெரிந்து கொண்டாரு? ஆகையால் உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக செய்வேன். நான் உன்னை என்ன செய்வேன் என்றால் முத்திரை மோதிரமாக செய்வேன். முத்திரை போடுவதற்கு அந்த காலத்தில் ராஜாக்களின் கையிலே ஒரு பெரிய மோதிரம் இருக்கும். அந்த ராஜ முத்திரை, அந்த ராஜ முத்திரையை ஒரு ஷீட் மேல போட்டாங்கன்னா அது அந்த பத்திரத்துக்கு அதிகாரம் உண்டாயிருக்கும். இந்த காலத்துல ஏதோ கையெழுத்து போட்டு ரப்பர் ஸ்டாம்ப் போடுறாங்க பாருங்க, ஒரு சீல் போடுறாங்க இல்லையா? அதை விட உறுதிப்படுத்துவது ராஜ மோதிரம். ராஜ மோதிரத்தினாலே முத்திரை போடப்பட்டது எதுவா இருந்தாலும் அது செல்லும்.
கோடிக்கணக்காக பணம் கொடுக்கப்படும்னா கொடுக்கப்படும். எப்படிப்பட்ட உபத்திரவங்களா இருந்தாலும் அதை எதிர்ப்பதற்கு, சட்டங்களையும் உண்டாக்குவதற்கு ராஜாவுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஏற்படுத்தி கொண்டு உன்னை ராஜ முத்திரையாக செய்வேன். உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நிறைவேறும்படிக்கு செய்வேன். உன்னை முத்திரையாக நீ அங்கீகரிக்கிறதை, நீ செய்கிறதை நான் செழிக்க செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாருங்க. நமக்கு சட்டங்களை மாற்றக்கூடிய வல்லமையை தர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாருங்க. சட்டங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய முத்திரை போடப்படுவதற்கு தேவன் உங்களையும் என்னையும் பயன்படுத்த விரும்புகிறார். பாருங்க, பயங்கரமான தேவனுக்கு விரோதமான சட்டங்கள், தேவனுடைய மக்களுக்கு விரோதமான சட்டங்கள், பரிசுத்தவான்களுக்கு விரோதமான சதிகளால யுக்திகளால சாத்தான் தந்திரவாதியாக அநேகரை மோசம் செய்கிற இந்த பயங்கரமான நாட்களில் தேவனுக்காக மனுஷரை சம்பாதித்து, தேவனுக்காக மனுஷரை ரட்சித்து, தேவனுக்காக மனுஷங்களை ஆயத்தப்படுத்தி, தேவனுடைய ராஜ்யத்துக்காக வீரர்களை ஆயத்தப்படுத்த உனக்கு அதிகாரம் கொடுப்பேன் என்று சொல்லுகிறாருங்க. தேவன் நமக்கு கொடுக்கிற ராஜ முத்திரையினால உங்களுக்கு ஃபைனான்சியல் நீட்ஸ் இருக்கா? ஒரு முத்திரை போட்டா உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு கிராண்ட் ஆகுங்க. ஆகார விஷயங்களில் குறைவு இருக்கா? நீங்க எழுதி வைத்து ஒரு முத்திரை போட்டால் அது அடுத்த நிமிஷத்திலே உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கு இந்த ஜொமேட்டோ மற்றும் இந்த ஸ்விக்கி இதெல்லாம் வந்த பிறகு நம்ம ஏதோ செல்போன்ல ஆர்டர் கொடுத்தா அது உடனே வந்து விடுகிறது. கேட்டது உடனே அங்க ஆயத்தமாக்கப்படுது. அது சில நிமிஷங்களிலேயே நம்மிடம் வந்து விடுது. தேவனுடைய சமூகத்தில் நாம விண்ணப்பிக்கிற விண்ணப்பங்கள், நாம கேட்ட விஷயங்கள் இது போலவே நமக்கு ஆயத்தப்படுத்துவாரு. இங்கிருந்து நம்ம ஜெபித்தா அங்கிருந்து அவர் அனுப்புகிற தேவனா இருக்கிறாரு. நம்புங்க, நம்முடைய ஆண்டவர் அற்புத காரியங்களை செய்கிறவர். உனக்கு அதிகாரம் தருவேன் என்று சொல்லுகிறார். அதிகாரம் நம்ம கைக்கு வந்தா எத்தனை பேர் இன்றைக்கு உண்மையாக இருப்பீங்க? அதிகாரம் வரும்போது அந்த அதிகாரத்தை தவறா பயன்படுத்தாம எத்தனை பேர் இருப்பீங்க? தேவன் நம்மை அதிகாரம் உள்ளவர்களாய், பிரயோஜனம் உள்ளவர்களாய், மற்றவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர்களாக, நிறைவுள்ளவர்களாய் நாம இருக்கணும்னு விரும்புறாருங்க. நான் உன்னை முத்திரை மோதிரமாக செய்வேன். ஏ செருபாபேலே, நீ சொல்லுவது என்னமோ அதை இந்த ராஜ்யம் எல்லாம் நடக்கும்படிக்கு மனுஷர் உனக்கு கீழ்ப்படியும்படியாக செய்வேன். ஆமாங்க, நம்ம அநேக நேரம் சொல்லுவோம், இன்றைக்கு நம்ம பிள்ளைங்க நமக்கு கீழ்ப்படிறது இல்லைன்னு. பிள்ளைங்க கீழ்ப்படினும்னா நீங்க முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படிங்க. தேவனுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சா நிச்சயமா உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. பாத்தீங்களா, நாம யாரையோ ஏதோ செய்யலாம் நினைக்கிறோம், நம்ம மாற்ற முடியாது. ஆனா ஆண்டவர் சமூகத்திலே நம்ம ஜெபிக்கும் போது, ஜெபித்து நாம ராஜமுத்திரையை, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உரைக்கும் போது அற்புத காரியங்கள் நடக்கும். இன்றைக்கு இன்னும் நீங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்களா? குறைவில் இருக்கிறீங்களா? தேவைகள் இருக்கிறீங்களா? யாருடைய உதவியோ தேடிக்கொண்டு பேசாம உட்கார்ந்து காத்திருக்கிறவங்களாகவே இருக்கிறீங்களா? ஆண்டவர் மேல விசுவாசம் வைங்க. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார் என்று நம்புங்க. நீங்க எப்பெல்லாம் டிஸ்கரேஜ் ஆகுறீங்களோ, எப்பப்ப என்ன இந்த வாழ்க்கை நினைக்கும் போது, தேவன் என்னை தெரிந்து கொண்டார், உங்க வாய்னால இத ஒரு முறை அறிக்கை செய்யுங்க. தேவன் என்னை தெரிந்து கொண்டார், ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், ஆண்டவர் என்னை ரத்தம் சிந்தி வாங்கினார், ஆண்டவருக்காக நான் வேலை செய்ய என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறார் என்று நாம நம்பும் போது அவருடைய கையில் வல்லமையுள்ள கருவியாய் பயன்படுவோம். ஜெபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில அப்பொழுது நாங்கள் எங்க இருக்கிறோம் என்று நாங்கள் கவனிக்க, நீர் செய்த நன்மைகளை நினைக்கும்படி ஆண்டவரே, உம்முடைய கையில பயன்படுகிற முத்திரை மோதிரமா எங்களை செய்வேன் என்கிறீர், கருவிகளாக எங்களை செய்வேன் என்கிறீர். அழிந்து போகிற ஆத்துமாக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எங்களை சுற்றி.
அவர்களை உமக்காக சம்பாதிக்கிற பலனை எங்களுக்கு கொடுங்கப்பா. இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு கொடுங்க. இந்த நாள் முழுவதிலும் எங்கள் வாழ்க்கை முழுவதிலும் உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்கிற எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். தேவன் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் உங்களை கர்த்தருடைய வார்த்தையோடு சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம். பெங்களூருவை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற உங்களுக்கு நற்செய்தி. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய செய்தியை அநேக மொழிகளில் கேட்கிற உங்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்று, உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூர் வருகிறோம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை, 6 மணியிலிருந்து 10 மணி வரை நடக்கிற இந்த 2 செஷன்ஸ்லயும் பங்கு பெற ஆயத்தமாக வாங்க. உங்களை நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று, தேவனுடைய வசனத்தை தியானித்து நம் எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் ஆனந்திக்க வேண்டும் என்று இந்த ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்கிறோம். வாங்க, குடும்பமாக புறப்பட்டு வாங்க. தேவ சமூகத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானிப்போம், அவரை ஆராதிப்போம். இன்னும் முக்கியமாக உங்களுடைய சாட்சிகளை கேட்கவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் நான் எவ்வளவோ வாஞ்சையோடு இருக்கிறேன். சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சியின் மூலம் வசனம் கேட்கும் உங்களை நேரடியாக பார்த்து பலப்படுத்த எவ்வளவோ வாஞ்சையோடு இருக்கிறோம். தவறாம வாங்க. பெங்களூருவில் ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் CSI காம்பவுண்டில் இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு 8939393939 என்னும் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, அல்லது ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல?